elated to welcome the young entrepreneur, proprietor of Illegally Snacks, the marketing head of Yerkejimli Oil Company, the outstanding participant in ZTWS Zone Channel, the Vice President JCI Guruknagar, and last but not the least, the happy, married and blessed man with two lovely daughters. Yes, it's none other than Mr. K. Prakash. Hearty welcome to you, sir. As the Vice President of JCI Guruknagar, Mr. Prakash has a remarkable journey of empowering over 5,000 schools and college students with life skill and soft skill training. He has been instrumental in shaping young minds and preparing them for a brighter future. As an illustrious coach, he has inspired countless individuals to reach new heights. In addition to his remarkable work with students, Mr. Prakash has also shared his expertise with various companies, conducting sales and leadership training programs that have driven growth, productivity, and success. The crowning glory of his achievements is the prestigious Iconic Coach Award from Nickel Foundation in 2020. As a co-pilot in one zone level EPS, he has demonstrated exceptional leadership and teamwork skills, navigating complex challenges with ease. This recognition is a tribute to his dedication, hard work, and passion for it. In conclusion, it's a great honor to welcome a true champion of individual excellence, a visionary coach, and a passionate trainer. Mr. Prakash is not just a secret, but a guiding light who will illuminate our path to success as a role model who will inspire us to make a positive impact in the world. Please join me in extending a warm round of applause for our esteemed guest, Mr. Prakash, who is present at the back. Okay. Nice introduction. Thank you. Your name? Silva. Nice. Silva is a nice introduction. Thank you very much. So, today Saturday. Today leave a school. School. Okay. அப்பா அப்படி ஒரு டைம்ல ஒரு ட்ரைனிங் அருமையான ஒரு தலைப்பு சூப்பர் டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு சின்ன டாஸ்கோட ஓகேவா எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் ஒரு சண்டே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே 6 மணிக்கு என்ன செய்வீங்க 7 மணிக்கு என்ன செய்வீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் இதை டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட இருக்கிற ஒரு பையன் ஒரு விஷயம் சொல்லி பாராட்டும் போது நல்லா அவரை பாராட்டலாம். அப்பதான் நம்ம சொல்லும்போது நம்மள பாராட்டுவாங்க. கரெக்டா? கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. நம்ம கொடுத்தா தான் திருப்பி நமக்கு கிடைக்கும். சோ அதனால நல்லா கை தட்டுங்க. நான் யாரா ஆன்சர் பண்றாங்க அவங்க நல்லா கை தட்டுங்க. நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? டைம் மேனேஜ்மெண்ட். டைம் ஃபுல் யூட்டிலைஸ். உங்க நேம் Arshad. Super. time ke hamari work வந்து schedule பண்ணி அதுக்கு அக்கார்டிங்கா நல்லா கையிட்டு கொடுக்கலாம். நம்மளுடைய ஒர்க்க வந்து ஷெட்யூல் பண்ணி பிரிச்சு அப்படி பார்க்கும்போது கரெக்டா மேனேஜ்மெண்ட் சக்சஸ் பண்ணலாம் நீங்க கரெக்ட்டா உங்க நேம் சூப்பர் வெரி குட் நல்லா அப்படியே நீங்க பிரிச்சு பண்றீங்களா மாஸ்டர் சார் லைஃப் இல்லையா அப்படிதானா எத்தனை பேர் டயத்தை பிரிச்சு வாங்குறீங்க காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணினா நான் கண்டிப்பா தூங்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தானே இருக்கீங்க இல்ல 10 மணி ஆனா நான் படிக்கத்தான் செய்வேன் எத்தனை பேர் இருக்கீங்க ஐயோ நான் கேட்க கூடாத கேள்வி கேட்டேன்னா ஆமா சார் உன்னுடைய வேலை என்னது ஸ்டூடெண்டா நீ இருக்க நீங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க
அப்போ உங்களுடைய ஒர்க் என்னது? ஸ்டடி, ஈட்டிங், ஸ்டடி, ஈட்டிங். வேற ஒர்க் இருக்கா? டிவி பார்க்கிறது, ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங் ஒண்ணு இருக்கு. இந்த மூணு தான் இருக்கும். ஆனா அத நம்ம என்னென்ன செய்யலாம்? ஓகே, சைக்கிளிங் இஸ் a good habit தான். நோ ப்ராப்ளம். வேற என்ன செய்யலாம்? ஃபைட்டிங் வித் சிஸ்டர்ஸ் தான். ரொம்ப ஃபைட் பண்ணுவீங்களா? வேற அதெல்லாம் குட் ஹேபிட் தான். ஸ்போர்ட்ஸ் குட் தான். உங்க ஏரியால வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு குட்டான ஹேபிட் தான். ஹியரிங் சாங்ஸ். ஓகே, அது ஒரு ரிலாக்சேஷன் கேண்டி பண்ணலாம். வாட்சிங் மூவி. எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க? 9th standard. 9th ஸ்டாண்டர்ட்ல வாட்சிங் மூவிஸ் குட் ஹேபிட்டா? அடுத்த வருஷம் 10th போறீங்க. அப்போ ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ளஸ் 1ல இருந்து நடக்க போகுது. Developing hobbies. எஸ். ஓகே, சூப்பர். வேற அங்கல எதுமே யாருமே பேச படிக்கிறீங்க. ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. வேற என்ன குட் ஹேபிட்ஸ் இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு? Sir, developing hobbies. டெவலப்பிங் ஹாபிஸ். என்ன மாதிரியான ஹாபிஸ்? Art and craft. Art and craft, we are taking basic in art and craft. சூப்பர். ஓகே, நீங்க ஒரு கோச்சிங் கேக்குறீங்க எல்லாரும். ஆஃப்டர் 15 இயர்ஸ் நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கன்னு இப்ப யாரா டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க 2024 2024 2040ல நான் இந்த நாட்டுல இந்த ஒர்க்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் டிசைட் பண்ணீங்க? நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, காலையில் எழுந்திருங்கள், சாப்பிடுங்கள், தூங்குங்கள், இப்படியே தான் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா? ஒரு கோல் இல்லாம நம்ம போய்கிட்டு. சோ ஸ்டூடண்ட்ஸா இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய கோலுக்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த டாஸ்க் மட்டும் தான் நம்ம செய்யணும். ஒர்க் லைஃப் வேலைக்கு போயிட்டோம்னா அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் மாறிடும். ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருக்கும்போது நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம்ல கரெக்டா தம்பி சொன்னார்ல யூட்டிலைஸ் பண்றோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. சோ அப்படி யூட்டிலைஸ் பண்றதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் refers to managing times effectively. கரெக்டா நம்ம யூஸ் பண்றோமா? so that right time is allocated to the right activity. சரியான விஷயத்துக்கு தான் நாம நேரத்தை உபயோகப்படுத்தணுமா அப்படிங்கிறது கேள்வி. யூடியூப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸா ஒரு வசனம் கேட்டு இருந்துச்சு. முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் பேசுவாரு. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் அறிஞர், 5 மணிக்கு எழுபவன் ஞானி, 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.